வணக்கம். நாம இந்த பதிவுல புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்ன, அதுல திதி கொடுத்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்லயே எளிமையா என்ன பண்ணணும், இந்த நாள்ல என்ன காய்கறிகள் சமைச்சா முன்னோர்களின் ஆசி முழுமையா கிடைக்கும், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வருஷம் அமாவாசை எப்ப வருதுன்னு பார்க்கலாம். 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:42 தொடங்கி 22ஆம் தேதி அதிகாலை 2:49 முடியுது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமா நாம முன்னோர் தர்ப்பணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வருஷத்துல எத்தனையோ அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை தவறவிடக்கூடாது. ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம். அதனாலதான் இந்த நேரத்துல அவங்க ஓய்வெடுப்பதா சொல்லப்படுது. அதனால நம் முன்னோர்கள் நமக்கு காவலா நம்ம உலகத்துக்கு வர்றாங்கிறது ஐதீகம். நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி அமாவாசைக்கு முந்தைய பிரதமையில. அதனால அந்த அமாவாசை அன்னைக்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். பித்ருலோகத்திலிருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு புறப்படும் நாள் தை அமாவாசை. அன்னைக்கும் வழி அனுப்பும் விதமா தர்ப்பணம் கொடுக்கணும். அதனாலதான் இந்த 3 அமாவாசை தினங்களை நாம கண்டிப்பா நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். முதலாவதா இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை. எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. மாதந்தோறும் வர்ற அமாவாசையில யார நினைச்சு திதி தர்றோமோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனா மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தா நம் மூதாதையர்கள் அனைவரும் ஒன்னா வந்து திதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துவதான் நம்பிக்கை. இதனால அன்றைய தினம் பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பா போற்றப்படுது. பித்திருக்கள் இறந்த திதி தேதி தெரியாதவங்க மறந்தவங்க கூட அன்னைக்கு தர்ப்பணம் செய்யலாம். பூலோகத்துக்கு வர்ற பித்திருக்கள் தங்கள் வாரிசுகள் தங்களுக்கு பூஜை செய்ய மாட்டாங்களா, எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மகாலய பட்சம் 15 நாளுமே முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம செய்யறத அவங்க கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் தண்ணீரும் தான் பித்திருக்களுக்கு ஆகாரம். அதனாலதான் பித்திரு பூஜைய வேத விற்பனர்களின் உதவியோட சாஸ்திர சம்பிரதாயப்படி செஞ்சு பிண்டம் வச்சு எள்ளும் தண்ணிய அழிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுவும் அரச மரத்தடியில அமர்ந்து பிதிரு பூஜை செய்தா அந்த பூஜையில அளிக்கப்பட்ட பொருள்கள் உடனே பித்திருக்களை அடைவதா சாஸ்திரங்கள் சொல்லுது. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசையை விட புரட்டாசியில வர்ற மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமா சொல்லி இருக்காங்க. இந்த நாள்ல தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, பங்காளிகள், தாயார், பாட்டி, கொள்ளு பாட்டி, தாய் வழி தாத்தா பாட்டி, நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், நம்ம வீட்டுல வளர்த்த நாய், பூனை, மாடு எல்லாத்துக்கும் அவங்க பேரை சொல்லி நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். இத காருண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு கர்ப்ப காலத்திலேயே கரு களைஞ்சிருக்கலாம், சிறு குழந்தையா இருக்கும் போதே இறந்திருக்கலாம், சிலர் விபத்து போன்ற அகால மரணம் அடைஞ்சிருக்கலாம், மருந்து குடிச்சு இறந்திருக்கலாம். அந்த ஆத்மாக்கள் எல்லாமே திருப்தி அடைய செய்யறதுக்கான சிறந்த நாள் தான் மகாலயபட்சம். மகாலயபட்சம் செய்யாதவங்களுக்கு மங்களம் உண்டாகாதுங்கிறது பழமொழி. நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா நமது முன்னோர்களின் ஆசி அவசியம். அதுக்காக ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம் முன்னோர்களை நினைச்சு சைவ உணவு சமைச்சு அவங்களுக்கு முதல்ல படைச்சிட்டு அதை காகத்துக்கு வைக்கிறோம். அந்த உணவானது நேரடியா முன்னோர்களை சென்று அடையும்ங்கிறது நம்பிக்கை. இந்த நாள்ல நம் முன்னோரை எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. முதல் வேலையா குளிச்சிட்டு சூரியன் உதயமான பின்னாடி எள்ளும் தண்ணியை இறைக்கணும். முடிஞ்சவங்க ஆத்திலேயோ கடல்லையோ கோவில்கள்ல இருக்கிற படித்துறையோட இருக்கிற குளங்கள்ல கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுத்ததோட விடக்கூடாது. வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சிப்படாம சமைச்சு அப்பளம், வடை, பாயாசம் செஞ்சு தலவாழை இலை போட்டு படையல் போடணும். முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி சாமி கும்பிட இடத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோவை திக்கு பார்த்து வச்சு அகல் விளக்குல தீபம் ஏத்தணும். துளசி மாலை போட்டு சாம்பிராணி போட்டு நம் முன்னோர்களை மனதார வணங்கணும். சாமி கும்பிடும் போது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சின்னவங்கள
இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து மனதார சாமி கும்பிடணும். அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடி படையல் போட்ட சாப்பாட்டை நம்ம வீட்லயே வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள சாப்பிட சொல்லணும். அப்படி யாரும் இல்லைன்னா விரதம் இருந்தவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்படி செய்யறதுனால முன்னோர்களோட ஆசி நமக்கு முழுமையா கிடைக்கும். அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண் வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது, நல்லா சாப்பிட்டுட்டு சமைக்கணும். ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் போட சமைக்கும் போது பட்னியா இருக்க கூடாது. மாலை நேரத்துல விநாயகர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெயில தீபம் 6 மணிக்கு மேல ஏத்தணும். அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா நாம ஏத்துறது மோட்ச தீபம். இப்ப புனித நதி, ஆறு, கடல் போன்ற இடங்களுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையா எப்படி தர்ப்பணம் கொடுக்கலான்னு பாக்கலாம். காலையில எழுந்ததும் குளிச்சிட்டு சூரியன் உதயமான பின்னாடி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில கொஞ்சம் கருப்பு எல்லை வச்சு நம் முன்னோர் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு சூரியனை வேண்டி கிழக்கு பக்கமா நின்னு ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணிய ஊத்தி அந்த பாத்திரத்துல விழுகிற மாதிரி செய்யணும். அது செய்யும் போது 3 தடவை காசி காசி காசின்னு சொல்லணும். இது மாதிரி 3 தடவை செய்யணும். அவ்வளவுதான். அப்புறம் நம்ம எப்பயும் போல வீட்டுல சமைச்சு நம் முன்னோர்களுக்கு படையல் போடலாம். இப்போ ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பாக்கலாம். ஒருத்தருக்கு அப்பா இல்லைன்னா மகன் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பா அம்மா 2 பேருமே இல்லைனாலும் மகன் தர்ப்பணம் கொடுக்கணும். இப்ப அப்பா இருக்காரு, அம்மா இல்லைன்னா அப்பா தான் தர்ப்பணம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம செய்யறது பிதிர் தர்ப்பணம் தான். பிதிர்னா அப்பா. அப்பா உயிரோட இருக்கும் போது மகன் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இப்போ ஒரு அப்பாவுக்கு குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா தர்ப்பணம் கொடுக்கணும். இப்ப ஒரு வீட்டுல 2-3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. எல்லாருமே கொடுக்கணுமா இல்ல யாராவது ஒருத்தர் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் கொடுக்கணும். ஒரு வீட்டுல 2-3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அந்த 3 பேருமே தர்ப்பணம் கட்டாயம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கறவங்க 3 வேளையும் சாப்பிடலாமா, விரதம் இருக்கணும். தர்ப்பணம் கொடுக்கிற வரைக்குமாவது விரதமா இருக்கணும். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க இரவு சாப்பிடும் போது ஒரு கைப்பிடியாவது சாப்பாடு சாப்பிடணும். இப்ப பெண்கள் என்ன செய்யணும்னு பாக்கலாம். ஒரு வீட்டுல ஆண் வாரிசு இல்ல, பெண் பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அப்படின்னா அம்மா இல்ல அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பா தன்னோட மனைவிக்கு திதி கொடுக்கலாம். அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மா விரதம் இருந்து படையல் போடலாம், திதியுமே கொடுக்கலாம். 2 பேருமே இல்ல என்ன பண்ணலாம்னா கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி ஒரு 4 பேருக்கு தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தா அவங்க அப்பா அம்மா திருப்தி அடைவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச சைவ உணவுகளை சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு வச்சா அதுவே போதுமானது. பெண்கள் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அமாவாசை விரதம் இருக்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடாது. அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலான்னு பாக்கலாம். வயதானவங்க, நோயாளிகள், இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம். வீட்டுல எச்சிப்படாம சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம். காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். அதுவே போதுமானது. இப்போ இந்த 4 காய்களை சமைச்சா 1008 காய்கறிகள் சமைச்சதுக்கு சமம். அது எந்த காயின்னு பாக்கலாம். காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சத்ரயம் பனச சட்சதம் புரோக்தம் சராக்கத்த காலே விதியதேன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது காரவல்லினா பாகற்காய் 100 காய்கறிகளுக்கும், வஜ்ரவல்லினா பிரண்டை 300 காய்களுக்கும், பனசம்னா பலாக்காய் 600 காய்களுக்கும், வாழைக்காய் 8 காய்களுக்கும் சமம். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆயிருச்சு. இந்த 4 காய்கறிகளை இந்த அமாவாசைக்கு சமைச்சா 1008 காய்கறிகள் சமைச்சு படையல் போட்டதுக்கு சமம். முன்னோர்களோட ஆசையும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அமாவாசை வரும் நாட்கள்ல நமது உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். ஜீரண மண்டலம், மூளை நீர்ச்சத்து இல்லாம பாதிப்புக்கு உள்ளாகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த நாட்களை விரத நாட்களை நம் முன்னோர்கள் மாத்திட்டாங்க. அதை சரி செய்யும் காய்கறிகள் வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, பாகற்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், பிரண்டை, பலாக்காய், கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, வெல்லம், பயத்தம்பருப்பு, கோதுமை, உளுந்து, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, மிளகு, கறிவேப்பிலை
இதெல்லாம் சேர்த்துக்கணுங்கிற நியதிய காலம் காலமா கடைபிடிச்சு வர்றாங்க. அமாவாசை அன்னைக்கு சமைக்க கூடாத காய்கறிகளை பார்க்கலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், பட்டாணி, வெண்டைக்காய், பூண்டு, வெங்காயம், நூக்கல், சௌசௌ, உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பிரக்கோலி, தக்காளி, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை இதையெல்லாம் அமாவாசை சமையல்ல சேர்க்க கூடாது. அமாவாசை அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய சிறப்பான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், கோதுமை தவிடு, ஊற வச்ச பச்சரிசியில வெல்லம் கலந்து கொடுத்தா தோஷம் பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும். தெருவுல அலையிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம். அமாவாசை அன்னைக்கு இறந்த பெற்றோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கால்படாத இடத்துல இறைச்சா முன்னோர்களின் ஆத்மா சாந்தி பெறும். நம்மளோட துன்பங்கள் எல்லாமே விலகி போயிரும். அமாவாசை நாள்ல காகத்துக்கு சாப்பாடு வச்சு நாம சாப்பிடும் போது பித்திருக்களோட மனம் சாந்தி அடைவதால சந்ததிகளோட வாழ்வு சிறப்பா இருக்கும். அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடும் நல்ல பலன் தரும். முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை தானமா கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு நாம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு வீடு, பூஜை அறை, சமையல் அறையை சுத்தம் செய்யக்கூடாது. காலையில வாசல்ல கோலம் போடக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடாது. திதி, சிரார்த்த, தர்ப்பண காலங்கள்ல பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்க கூடாது. நகம் பெற்றது, முகம் சவரம் செய்யறது கூடாது. அதனால சின்ன காயம் ஏற்பட்டா அதோட வீரியம் அதிகமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு பதட்டம், கோபம் வந்தா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிதிர்கடன் செய்யலைனா ஏற்படும் பாதிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க. குழந்தையின்மை, குடும்ப தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, ஊனமுற்ற குழந்தைகள், நோய் பாதிப்புகள், மன அழுத்தம், தற்கொலை இது போல வாழ்க்கையில எதிர்கொள்வாங்கன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க ராகு காலம், யமகண்டம் பார்க்க தேவையில்லை. படையல் போடும்போது ராகு காலம், யமகண்டம் இல்லாம நல்ல நேரமா பார்த்து படையல் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தை தவிர்த்திருங்க. நல்ல நேரத்துல படையல் போட்டு சாமி கும்பிடுங்க. நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால நமக்கு கிடைக்கும் நற்பலன்கள் என்னன்னா, செய்வனை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. தீராத கடன் தொல்லைகள் தீரும். சுப காரிய தடைகள் நீங்கும். தீராத நோய் தீரும். பித்திரு தோஷம் நீங்கிறதோட அவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தா தான் குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் இருந்தா தான் நம்மளோட இஷ்ட தெய்வங்களோட அருள் கிடைக்கும். யாரும் இந்த அற்புதமான அமாவாசைய தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, பதில் சொல்ல தயாரா இருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.